ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, வீடு கட்டுறதுல ஸ்டீலுங்கிறது முக்கியமான ஒன்றா இருக்குது. ஆனால் இந்த ஸ்டீல் வாங்குறதுல தான் நிறைய பேருக்கு நிறைய விதமான சந்தேகங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு FE 415 வாங்கலாமா, இல்லை 500ன்னு சொல்கிறாங்களே அது வாங்கலாமா, 500Dன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன, 500 ST வாங்கினா இன்னும் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டீல் இருக்குது, அதை எதை யூஸ் பண்ணால் நம்ம பில்டிங்கு கரெக்டாக இருக்கும், ஒரு ஸ்டீல் வாங்கும்போது கடையில் அது கரெக்டான வெயிட்டாக தான் இருக்கா அப்படிங்கிறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, அப்படி வாங்கின ஸ்டீலை சைட்டில் எப்படி துருப்பிடிக்காமல் ஸ்டோர் பண்ணுறது, இன்கேஸ் நம்ம துருப்பிடிச்சிருந்த ஸ்டீல் நம்ம யூஸ் பண்ணுற சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம பில்டிங்க்கு யூஸ் பண்ணுறது, இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ட்ரீம் மேக்கர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். நான் என்ஜினியர் விக்னேஷ். ஃபஸ்ட்டு என்னென்ன விதமான ஸ்டீல் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். MS பார், TMT பார் அப்படின்னு ரெண்டு வகையான ஸ்டீலை தான் நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் MS பாருங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மைல்டு ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஜன்னல் கம்பிகளுக்கு, கிரில் கேட்டுகளுக்கு, அப்புறம் மாடிப்படி ஹேண்ட்ரெயிலுக்கு, இந்த மாதிரி பர்பஸுக்கெலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா TMT பார். இது பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். TMTங்கிறது ஒன்றும் இல்லை, தெர்மோ மெக்கானிக்கல் ட்ரீட்டட் பாருங்கிறது தான் பேர். இது வந்து எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றின வீடியோ லிங்க்கையும் நான் கொடுக்குறேன், அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதில் தான் நிறைய கிரேட் ஆஃப் ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு FE 415 இருக்குது, FE 500 இருக்குது, FE 550 இருக்குது, FE 500D இருக்குது, FE 500 SD இருக்குது, FE 550D, FE 550 SD, அந்த மாதிரி நிறைய விதமான கிரேட் இருக்குது. இதில் FEங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, இரும்போட வேதியியல் குறியீடு தான் குறிக்குது. இதில் 415, 500, 550 இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா, கம்பியோட ஈல்டு ஸ்ட்ரென்த்தை தான் குறிக்குது. உதாரணத்துக்கு FE 415 எடுத்துப்போம். இதில் 415ங்கிறது ஒன்றும் இல்லை, 415 நியூட்டன் பர் mm². அதாவது ஒரு கம்பி ஒரு mm²க்கு 415 நியூட்டன் லோடு வந்து அதை எடுக்கக்கூடிய தன்மை கொண்டது. இதை தான் வந்து FE 415 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுவே 500 இருந்தால், 500னா ஒன்றும் இல்லை, 500 நியூட்டன் பர் mm². அந்த கம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு mm²க்கு 500 நியூட்டன் லோடை வந்து அது எடுக்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும். இதுதான் அதோட குறியீடுகளுக்கு அர்த்தம். இதில் Dங்கிறது என்ன, 500Dன்னு இருக்குது, 550Dன்னு இருக்குது. அப்போ Dங்கிறது என்ன, Dங்கிறது ஒன்றும் இல்லை, டக்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கம்பி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே டக்குன்னு முறிஞ்சிடக்கூடாது. எந்த அளவுக்கு எலாங்கேஷன், அதாவது அதோட இழுக்கும் போது, அதாவது வளைக்கும் போது அதோட வளைவுத்தன்மை வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத குறிக்கிறது தான் இதோட Dங்கிறது. இதுவே SDங்கிறது ஒன்றும் இல்லை, SDனா சூப்பர் டக்டிலிட்டி அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். இதோட எலாங்கேஷன் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா, அதாவது நார்மல் 500Dயை விட 500 SDங்கிறது அதோட எலாங்கேஷன் பர்சன்டேஜ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் அதை சூப்பர் டக்டிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எந்த கம்பியப்பா நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு உங்களோட வீட்டுக்கு எந்த கம்பியை யூஸ் பண்ணணும்னு உங்கள் வீடை டிசைன் பண்ணுற ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் தான் வந்து சொல்லுவாங்க. அவங்க என்ன விதமான காங்கிரீட் கிரேட் கொடுக்குறாங்க, என்ன விதமான ஸ்டீல் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்களோட நாலேஜ் படி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். நம்மளாக போய் கடையில் போய் இந்த ஸ்டீல் கொடுங்க, அந்த ஸ்டீல் கொடுங்கன்னு அந்த மாதிரி வாங்குறது முறையான ஒரு அட்வைஸ் கிடையாது. ஸோ அதனால் உங்கள் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் என்ன அட்வைஸ் பண்ணுறாரோ அந்த கிரேட் ஆஃப் ஸ்டீலை தான் யூஸ் பண்ணணும். அதை தவிர்த்து வேறு எதுவும் யூஸ் பண்ணுறதை முற்றிலும் நீங்கள் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு கடைக்கு நீங்கள் போகிறீங்க, அந்த கடையில் ஸ்டீல் வெயிட் போடும்போது நம்ம வாங்குகிற ஸ்டீல் அது கரெக்டான வெயிட்டில் தான் இருக்கா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணுறது. இதுக்கு ரெண்டு விதமான ஃபார்முலா இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மீட்டரில் அதோட வெயிட்டை கண்டுபிடிக்கிறது, இன்னொரு ஃபார்முலா அடியில் அதோட வெயிட்டை கண்டுபிடிக்கிறது. ஃபஸ்ட்டு மீட்டரில் பார்த்துருவோம். இதுக்கு உண்டான ஃபார்முலா தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, D² / 162. இதில் Dங்கிறது எதை மென்ஷன் பண்ணோம்னா, 8 mm பார்னா 8 × 8, அதாவது அதோட டை ஆஃப் த பார் என்னவோ அந்த வேல்யூவை நம்ம இன்புட் பண்ணோம். இதுவே 12 mm பாராக இருந்தால் 12 × 12 / 162. இதுதான் இதோட ஃபார்முலா. இதுவே ஃபீட்டில் கனெக்ட் பண்ணும்போது 8 × 8 / 533. இதுதான் இதோட ஃபார்முலா. இதுவே 12 mm பாராக இருந்தால் 12 × 12 / 533. இப்போது இதை நம்ம கணக்கு பண்ணும்போது, உதாரணத்துக்கு நம்ம ஒரு 8 mm ஸ்டீலை எடுத்துப்போம். 8 × 8 / 162 அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு வேல்யூ வரும். இந்த வேல்யூ வந்து எதை குறிக்கும் அப்படின்னா, அந்த 8 mm பார் ஒரு ரன்னிங் மீட்டருக்கு என்ன கிலோகிராம் இருக்கும் அப்படிங்கிறத குறிக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 8 mm பார் வந்து 10 ராடு எடுத்துருக்கிறதா கனெக்ட் பண்ணுங்கள். ஒரு ராடோட ஃபுல் லென்த்து பார்த்தீங்கன்னா 12 மீட்டர் இருக்கும். இப்போது ஒரு மீட்டருக்கு உண்டான வெயிட் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ இன்ட்டு மல்டிபிள் 12 போட்டிங்கன்னா ஒரு ராடோட உங்களுக்கு என்ன வெயிட்டுங்கிறது தெரிஞ்சிடும். இதுவே நீங்கள் 10 நம்பர் ஆஃப் ராடு எடுத்துருக்கீங்க, அதோட நீங்கள் 10 மல்டிப்ளை பண்ணும்போது டோட்டலாக
8 mm பார் 10 நம்பருக்கு என்ன வெயிட் இருக்குங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ இதே போல் தான் அடுத்தடுத்த டை ஆஃப் த பாருக்கு நீங்கள் அதோட டயாமீட்டரை வந்து நீங்கள் அதில் கொடுத்துட்டு ஒரு ரன்னிங் மீட்டருக்கு அந்த வேல்யூவை வந்து கண்டுபிடிக்கணும். இப்படி தான் மீட்டருக்கு கண்டுபிடிக்கணும். இதே பிரின்சிபல் தான் அடிக்கும். இதில் கண்டுபிடிக்க போகிறது நீங்கள் மீட்டருக்கு கண்டுபிடிச்சிங்க, இதில் கண்டுபிடிக்க போகிறது ஒரு அடிக்கு. உங்களுக்கு எந்த ஃபார்முலா வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ அந்த ஃபார்முலாஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே கரெக்டான வேல்யூவை தான் கொடுக்கும். இப்போ ஒரு கடையில் வந்து நீங்கள் ஸ்டீல் வாங்கிட்டீங்க, அதை சைக்கிள் எப்படி துருப்பிடிக்காமல் பாதுகாக்கிறது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுப்போம். கம்பிங்கிறது பார்த்தீங்கன்னா காற்றுல உள்ள ஈரப்பதத்தினால கூட அது துருப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணணும்னா, தரையிலேருந்து ஒரு அடி உயரத்தில் ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி அமைச்சு அது மேலே கம்பியை வைக்கும்போது அது மண்ணிலேருந்து அரிமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதுக்கு மேலே ஒரு கவர் போட்டு அதை கவர் பண்ணும்போது காற்றில் உள்ள ஈரப்பதங்கள் அதை அட்டாக் பண்ணுறதுக்காகவோ இல்லை அது மழையில் நனைஞ்சி அந்த ராடுகள் துருப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து துருப்பிடிக்கிறதுலேருந்து நம்ம பாதுகாக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா கம்பியை ஆர்டராக வந்து அடுக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. 8 mm ஒரு செட்டு, 12 mm ஒரு செட்டு, 16 mm ஒரு செட்டு, அந்த மாதிரி பிரித்து வைக்கும்போது வேலை செய்கிற ஆட்களுக்கு குழம்பாமல் அந்த கம்பியை வந்து நமக்கு என்ன தேவையோ அந்த கம்பியை மட்டும் கரெக்டாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கம்பியை நீங்கள் அடுக்கி வைக்கும்போது அது எந்த ஒரு வகையிலையும் பெண்ட் ஆகாத அளவுக்கு நம்ம கரெக்டாக வைக்கணும். இன்கேஸ் பெண்ட் ஆச்சு அப்படின்னா அதில் வளைவு நிலைகள் அதிகமாக இருக்கும். காலமில் நம்ம பீம்லலாம் கொடுக்கும்போது சில அதனால் ப்ராப்ளம்ஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதுதான் கம்பி பாதுகாக்கக்கூடிய முறை. இன்கேஸ் நீங்கள் வாங்கின ஸ்டீல் வந்து துரு பிடிச்சிருக்கு, நீங்கள் வாங்கின கம்பி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கழிச்சா அந்த கம்பியை யூஸ் பண்ணுற நிலைமை வரும்போது அந்த கம்பி கண்டிப்பாக துரு பிடிச்சிருக்கும். இப்போ துரு பிடிச்ச ராடை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், இல்லை பழைய ராடு என்கிட்ட இருக்குது, அந்த துரு பிடிச்ச ராடை நான் எப்படி யூஸ் பண்ணுறது, இல்லை யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா துருப்பிடிச்ச ராடு இருக்கும்போது அதை ஒயர் ப்ரஷ் வச்சு அந்த துருவெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து அதை க்ளீன் பண்ணிடணும். அதை க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ஜிங்க் பர்சன்டேஜ் வந்து அதிகமாக உள்ள ப்ரைமிங் கோட் வந்து 2 கோட்டு நல்லா கிளியராக ஃபுல்லாக அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்கள் பில்டிங்க்கு யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு கோஸ்டல் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா கடலோர பகுதிகளில் அங்கே கட்டக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்காக இருக்கட்டும், பாலமாக இருக்கட்டும், எந்த வகையான கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக கடையில் வாங்கிட்டு வர ஸ்டீலுக்கு ஈபாக்சி கோட்டிங் இல்லைனா ஜிங்க் கண்டென்ட் அதிகமாக உள்ள ப்ரைமிங் கோட்டிங் கொடுத்துட்டு தான் அதை கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலோர பகுதிகளில் ஈஸியாக வந்து கம்பி துருப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இதை தடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி முறையை வந்து பின்பற்றிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் கம்பியை பற்றின தெரியாத சில தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஆல்ரெடி தெரிஞ்சிருந்ததுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க, இல்லை வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விதமான சந்தேகங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் சந்தேகங்களை எங்கள்கிட்ட கொடுங்க, அதுக்கு உண்டான சொல்யூஷனை நாங்கள் தரோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.